سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். சூரத்துல் பக்ராவுடைய 38-39வது வசனங்கள். قُلْ نَهْبِطُوا مِنْهَا جَمِيعًا فَإِمَّا يَأْتِيَنَّكُمْ مِنِّي هُدًى فَمَنْ تَبِعَ هُدَايَ فَلَا خَوْفٌ عَلَيْهِمْ وَلَا هُمْ يَحْزَنُونَ وَالَّذِينَ كَفَرُوا وَكَذَّبُوا بِآيَاتِنَا أولئك أصحاب النار هم فيها خالدون. நீங்கள் அனைவரும் கீழிறங்கி சென்று விடுங்கள். பின்னர் என்னிடமிருந்து உங்களுக்கு வழிகாட்டல் வரும்போது யார் எனது வழிகாட்டலை பின்பற்றி நடக்கிறார்களோ அவர்களுக்கு எதிர்காலம் பற்றிய எந்த அச்சமும் இருக்காது. கடந்த காலம் குறித்து அவர்கள் துயரடையவும் மாட்டார்கள் என்று நாம் கூறினோம். மேலும் யார் அதை மறுத்து நம் வசனங்களை ஏற்க மறுக்கிறார்களோ அவர்கள்தான் நரகத்திற்கு உரியவர்களாவார்கள். அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று நாம் கூறினோம் என்று வல்லர் ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா அல்-பக்ராவுடைய 38-39வது வசனங்களிலே இந்த செய்தியை பேசுகிறான். இதில் ஆரம்பமாக இந்த வசனத்தினுடைய ஆரம்பமாக 38வது வசனுடைய ஆரம்பமாக குல் நஹ்பிது மின்ஹா ஜமீஆ, இந்த சொர்க்கத்திலிருந்து நீங்கள் அனைவருமே கீழே இறங்கி விடுங்கள் என்று ஒரு செய்தியை சொல்லுகின்றார். இதற்கு முன்னால் வல்லர் ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா இதே ஒரு செய்தியை சொல்லியிருப்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம். இதே செய்தியை குல் நஹ்பிது மின்ஹா ஜமீஆ என்று சொல்லி 36வது வசனத்திலே அல்லாஹ் பேசினான். திரும்பவும் ஏன் அதே செய்தியை சொல்றான் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கேள்வி ஒன்று வர வேண்டும். அதுக்கு அல்லாஹ் பதில் சொல்றான். ரெண்டாவது தர ஏன் சொல்றோம் அப்படிங்கிறதுக்கான காரணம் அல்லாஹ் அந்த வசனத்திலேயே வச்சிருக்கான். முந்தைய வசனத்தை அந்த இடத்துல இறங்குங்கள் என்று பேசுகிற பொழுது நீங்கள் இறங்கிடுங்க, நீங்கள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பகையாளியா இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லிட்டு, அது மட்டுமில்ல இந்த பூமியில் உங்களுக்கு கொஞ்ச காலம் தங்கறதுக்கான இடம் இருக்கு, அது மட்டுமில்ல வாழ்வாதாரமும் கொஞ்ச நாளைக்கு அங்கே இருக்கு, போங்க அங்கே போயிடுங்க அப்படிங்கிற செய்தியை வல்லர் ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்தில் பேசினான். இப்போ இந்த வசனத்துல நீங்கள் எல்லோருமே இறங்கி விடுங்கள். யார் யாருன்னு சொன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய துணைவியாரான ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும், அந்த 2 பேர்த்தையும் சொர்க்கத்துக்குள்ள வச்சு ஒரு ஊசலாட்டத்தை உண்டு பண்ணி வெளியாக்குறதுக்கு காரணமாயிருந்த இப்லீஸையும் சேர்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜமீஅன் என்ற வார்த்தையை பயன்படுத்தி நீங்க எல்லாருமே கீழே இறங்கிடுங்க. இந்த ஜமீஅன்ங்கிற வார்த்தையை முன்னாடி அல்லாஹ் பயன்படுத்தல. முதல் அந்த வசனத்துல 36வது வசனத்துல பயன்படுத்தல. ஆனா இந்த வசனத்துல ஜமீஆ என்ற வார்த்தையை பயன்படுத்தி நீங்க எல்லாருமே சொர்க்கத்தை விட்டு வெளியே போங்க என்று வல்லர் ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டு இப்ப சொல்றான். இந்த வசனத்துல 38வது வசனத்துல தொடர்றான் அல்லாஹ், ஃபைம்மா யஅதியன்னகும் மின்னி ஹுதன் ஃபமன் தபிஅ ஹுதாய ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அல்லாஹ் என்ன சொல்றான்னா, நீங்க கீழே போங்க, போன ஒருபாடு என்னிடத்திலிருந்து உங்களுக்கு வழிகாட்டுதல்கள் வரும். நீங்க இந்த பூமியில எப்படி எப்படிலாம் வாழணும், என்னென்ன செய்யணும், திரும்ப இந்த சொர்க்கத்துக்கு நீங்க வரணும்னா எப்படி நீங்க நடந்துக்கணும்,
இதற்கான எல்லா வழிகாட்டுதல்களையும் நான் டோட்டலாக அப்படியே போங்கன்னு சொல்லி விட்டுட மாட்டேன் உங்களை. நீங்கள் திருப்பவும் நீங்கள் மீண்டும் நான் உங்களை இங்கே கொண்டு வருவேன். அதற்கான வழிகாட்டுதல்களையும் நான் உங்களுக்கு நீங்கள் பூமிக்கு போன ஒரு பாடு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்வதை போன்று ஒட்டுமொத்த அவருடைய சந்ததியினருக்கான மனித சமூகத்துக்கு அல்லாஹ் சொல்றான், நீங்க பூமிக்கு போங்க, போன ஒரு பாடு என்னிடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு வழிகாட்டல் வரும். அந்த வழிகாட்டுதலை யார் பின்பற்றி நடக்கிறீர்களோ, அப்படி நான் கொடுக்கிற வழிகாட்டுதல்னா வந்த நபிமார்கள் 1,24,000 நபிமார்களும் கொடுக்கப்பட்ட வேதங்கள், கொடுக்கப்பட்ட சுஹுஃபுகள், இறுதியாக வந்த இந்த திருமறை, இறுதியாக அனுப்பப்பட்ட முத்திரை நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை எல்லோருமே வழிகாட்டுதல்கள் தான். இந்த வழிகாட்டுதல்களை யார் நீங்கள் பின்பற்றி நடக்கிறீர்களோ, எடுத்துக்கொள்ளுகிறீர்களோ, குர்ஆனுக்கு முன்னாடின்னு சொன்னா இன்ஜில் வேதம், அதை யார் எடுத்து கரெக்டான இந்த இன்ஜில் வேதத்தை எடுத்து பின்பற்றி நடந்தீர்களோ, அதே போல தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட தௌராத் வேதம் யார் அதை எடுத்து பின்பற்றி நடந்தார்களோ, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேதம் இப்படி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா வேதங்களை, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வழங்கப்பட்ட தௌராத் வேதம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஜபூர் வேதம், இப்படி வேதங்கள்லாம் வழங்கப்பட்டுச்சு இல்லை. இந்த வேதங்களை எல்லாம் யார் எடுத்து நபிமார்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறீர்களோ அவங்களுக்கு என்னன்னு சொன்னா அவர்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய கவலை அவர்களுக்கு தேவையில்லை. எதிர்காலம்னா என்னங்க, நாளை மறுமை, கபருடைய வாழ்க்கை, மஹ்ஷருடைய வாழ்க்கை, அடுத்து சிராத்துல் முஸ்தகீம் பாலம், சொர்க்கம் செல்லுவது, இது பற்றிய கவலை அவங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லிட்டு, அதே போல வலாஹம் யஹ்ஸனூன், கடந்த காலம் குறித்து, கடந்த காலம் நம்ம சொர்க்கத்துல இருந்தோம், இப்ப இப்படி வந்துட்டோமே, திரும்ப கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரியான கடந்த காலம் குறித்து நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியமும் இல்லை, துயர அடைய வேண்டிய அவசியம் இல்லை, கவலை அடைய வேண்டிய விஷயமும் இல்லை என்று சொல்லி வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா இரண்டாவதாக இறங்குங்கள் என்று சொல்லிவிட்டு இத்துணை விஷயங்கள் உங்களுக்கு இருக்கிறது என்கிற செய்தியை இந்த வசனத்திலே சொல்லித் தருகிற செய்தியாக நாம் பார்க்கிறோம். அதோடு நிறுத்தாம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி நீங்க பின்பற்றினா நீங்க கவலைப்பட வேண்டாம். ஆனா ஒரு கால் வல்லதீன கஃபரு வ கஸபு பி ஆயாத்தினா, என்னுடைய இந்த வசனங்களை, அத்தாட்சிகளை, நான் கொடுக்கிற வேதங்களை, நான் அனுப்பிய நபிமார்களை யார் எடுத்துக்கொள்ளவில்லையோ, பின்பற்றவில்லையோ, அவர்கள் யாரெல்லாம் நிராகரித்தார்களோ, யாரெல்லாம் பொய்ப்படுத்தினார்களோ, உலாயிக அஸ்ஹாபுன் நார், அவர்கள்தான் நரகத்திற்குரியவர்களாக இருக்கிறார்கள். எனவே மூமின்களாகிய நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அந்த நரகவாதிகள் தான் ஹும் ஃபீஹா ஹாலிதூன், அந்த நரகத்திலே அவர்கள் நிரந்தரமாக தங்க வைக்கப்படுவார்கள், அதிலே நிரந்தரமாக இருப்பார்கள் என்று சொல்லி வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா இறங்க சொல்லிவிட்டு கவலை அடைய வேண்டாம் என்பதையும், அதே சமயத்திலே நீங்கள் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் என்பதையும் இந்த 2 வசனங்களிலே அல்லாஹ் சொல்லித் தருகிற செய்திகளாக பார்க்கிறோம். வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம்மவர்களுக்கு கடந்த காலத்தை பற்றிய துயரும் இல்லாமல், எதிர்காலத்தை பற்றிய கவலையும் இல்லாமல், இந்த உலகத்திலே திருக்குர்ஆனையும் இறுதி நபியான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களையும் பின்பற்றி வாழ்ந்து சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்த அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.